ஹாய் சரண். நான் எப்படி உன் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சேன் வந்து பார்த்தியா? இதுதான் நான் உன் மேலே வச்சிருக்க லவ். மச்சி, என்னடா பிடிக்கலன்னு சொன்னேன், கடைசியில் இங்கேயே அவளை வர வச்சுட்ட. மச்சி, உன் அத்தை பொண்ணு மித்ரா என்ன இங்கே வந்திருக்கா? அதாண்டா எனக்கும் தெரியல, இவன் எது கூட இங்கே வந்தா? ஐயோ, டென்ஷன் பண்ணுறாளே. ஏய் மித்ரா, நீ எங்கே இந்த டிபார்ட்மெண்ட் தான் சேர்ந்துருக்கியா? ஆமாம் சரண், உனக்காக தான் இங்கே சேர்ந்துருக்கேன். நான் உன்னை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன மித்ரா படிப்பு விளையாண்டுட்டு இருக்க? உனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எடுத்து நல்லா படிக்க வேண்டியதானே மித்ரா? இல்லை சரண், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. நான் உன்னை அவ்வளோ தூரம் லவ் பண்ணுறேன். ஹே மித்ரா, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, ஏன் மறுபடியும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுற? சரி, இந்த ஒரு வருஷம் எனக்கு டைம் எடுத்துக்கோ. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்னை பிடிக்கலன்னா நானே உன்னை விட்டு விலகி போயிடுறேன், சரியா? பேசாமல் போ, படிக்கிற வேலையை பாரு போ. டேய், நான் உன்னை படிக்கிறதுக்காக வரலடா, உன்னை லவ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. நீ படிப்பை பாரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு போய் உட்காரு, பேசாமல். டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காது, உன்னோட இதே தொல்லையாக போச்சு. ஐ லவ் யூ சரண். நான் போய் உட்கார்றேன். போய் அதை முதல்ல செய். பாத்தியா எப்படி வளைஞ்சு விழுந்துட்டு இருக்கான்னு சரண் மேலே. ஹாய். ஹாய். உங்கள் நேம் என்ன? என் நேம் மித்ரா. இது என்ன ட்ரெஸ்ஸு? உங்களுக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஹே, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அப்புறம் என்ன, காலேஜுக்கு வந்திருக்கீங்களா இல்லை சந்தைக்கு வந்திருக்கீங்களா? ஒழுங்காக கூட ட்ரெஸ் பண்ண தெரியல. நீங்களாம் எதுக்கு காலேஜ் வரீங்க? ஏய், அவகிட்ட என்னடி உனக்கு பேச்சு? அவதான் திமிரா பேசுறான்னு தெரியுதுல்ல, பேசாம இரு. நம்ம கிளாஸ்மேட்டு தாண்டி பேசினேன், இவனை இப்படி பேசிகிட்டு இருக்கிறா. சரியான லூஸாக இருப்பா வேலை. இவங்க யாரு? இவங்க பேச மாட்டாங்களோ? நீங்கள் மட்டும்தான் பேசுவீங்களோ? ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? நாங்கள் எப்படி ட்ரெஸ் போட்டால் உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அவனை தானே லவ் பண்ண வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு. ஹே, என்ன அவன் இவன் பேசிக்கிட்டு இருக்க? அவன் பேர் சரண். ஒழுங்காக பேர் சொல்லி கூப்பிடு. அவன் இவன் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஓகேவா? இதுதான் உனக்கு லாஸ்ட்டு. ஏய், அப்படி தானே கூப்பிடுவேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ண முடியுமோ பண்ணிடி, பொடி. ஏய் வேண்டாம், என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, பார்த்துக்கோ. ஹே பொடி, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, நீ ஒழுங்கா ட்ரெஸ் போடுறீ முதல்ல. ஹே, இவக்கிட்ட என்னடி பேச்சு? வாடி போகலாம். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுங்கிட்ட போய் சாரி கேளு. ஏன் மித்ரா அப்படி நடந்துக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட? நம்ம எல்லாம் ஒரே காலேஜ் தானே, ஒரே கிளாஸில் தானே படிக்க போகிறோம், ஏன் இப்படிலாம் பேசுகிற? இல்லை சரண், சாரிலாம் கேட்க முடியாது. அவளும் அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல சரண். என்கிட்ட வந்து எதுக்கு பேசுகிறாங்க அவங்க? ஒரே கிளாஸில் படிக்கிறோம், அப்புறம் பேசாமையாக இருப்பாங்க? கிளாஸ்ன்னு இருந்தால் எல்லோரும் பேச தான் செய்வாங்க, சரியா? எல்லாத்தையும் ஒரே மாதிரி என்னென்ன? போய் ஒழுங்காக சாரி கேளு ஃபஸ்ட்டு. ஹே, நீ ஏன் என் மேலே கோச்சிக்கிற? சரி, நான் உனக்காக சாரி கேட்குறேன், போதுமா? ஃபஸ்ட்டு உன் அகம்பாவம் திமிரு இதெல்லாம் விட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே வா, சரியா? என் கிளாஸில் எல்லோரும் ஒரே மாதிரி தான், ஓகே? நீ என்ன அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா? அவளுக்காண்டி என்கிட்ட வங்காளத்தை வாங்கிட்டு வர? ஏன் சரண் இப்படிலாம் பண்ணுற? ஏன் லவ் பண்ணாதான் கேட்கணுன்ட்டு இருக்கா? எல்லா பொண்ணுங்களும் எனக்கு ஒரே மாதிரி தான், சரியா? நீ ஃபஸ்ட்டு அவகிட்ட ஒழுங்காக பிஹேவ் பண்ணு. போய் சாரி கேளு போ. சரி, நாளைக்கு கேட்குறேன் சரண். எங்க கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்கள். உங்களே இல்லைங்க, பக்கத்தில் இருக்காங்கல்ல ஸ்னேகா, அவங்கள கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி பேசிட்டு வாடி. இருடி, என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம். என்னதான் பிரச்சனை உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும்? தேவையில்லாமல் ஏன் 2 பேரும் என்கிட்டயே வந்து அம்பிழ்த்துட்டே இருக்கீங்க? ஏங்க இருங்க, அந்த பொண்ணுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, சரியா? நீங்கள் தயவு செஞ்சு எதையும் நினைக்காதீங்க, எப்பயும் போல் காலேஜுக்கு வாங்க, ஓகேவா? இப்போ நான் உங்ககிட்ட காலேஜ் வரமாட்டேன்னு சொன்னேன்னா, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே, சரியா? எப்பயுமே எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் இருப்பாங்க, அதுக்காக நான் எதுவும் நினைக்கல. நீங்கள் என்னமோ உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள், ஓகே? தட்ஸ் ஓகே, நான் இதுதான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நீ எதுக்கு என்கிட்ட எதிர்பார்க்குற? நான் என்ன லவ்வரா? கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கிறோங்களே. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்ன, நான் அழகாக இருக்கேன்னு எனக்கே தெரியும். என்ன இம்ப்ரெஸிங்கா? அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, ஓகே? சரிங்க, நாளைக்கு மறக்காமல் கிளாஸ்க்கு வந்துடுங்க. நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓ அப்படியா, நாளைக்கு நான் வரமாட்டேன், என்ன பண்ணுவீங்க? ஹே வாடி, டைம் ஆச்சு, போகலாம். நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க. நான் வரவே மாட்டேன் நாளைக்கு. என்ன வேணால் பண்ணுவேன்.
சரி அது நாளைக்கு பார்க்கலாம். ம், ஓகே ஓகே. ஏண்டி ஸ்னேகா, இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சுல? ம், ஆமாம் ஆமாம், இன்னைக்கு ஃபஸ்ட் டே இல்லை, அதனால தான். சரி, பார்த்து வீட்டுக்கு போ. சரி போகிறேன். நீ உண்மையாகவே நாளைக்கு வரமாட்டியா? இல்லைடி, சும்மா நினச்சிக்க சொன்னேன். நீ வேற. நான் வருவேன் நாளைக்கு. சரி போயிட்டு வரேன், நீ பார்த்து போ. ம், பாய்டி. டேய் ஜிலேபி, என்ன இன்னும் சரணை காணோம்? லேட் ஆகுமா? டேய் இல்லை மச்சி, அவன் வந்துட்டான். அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கான்டா. வந்துருச்சா என்னன்னு பார்க்க போயிருக்கான். ஓ அப்படியா, சரி சரி, வரட்டும் வரட்டும். டேய் மச்சி சைஸு. வா வா. என்ன சரணு, அந்த பொண்ணை பார்க்க போனியாக்கும்? ட்ரெஸ்லாம் அப்படியே மினுமினுக்குது. டிப்டாப்பாக கிளம்பி வந்திருக்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? இல்லை மச்சி, ஒரு விசேஷமும் இல்லை. சும்மா அப்படியே கிளம்பி வந்தேன். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேனா, அதனால அப்படியே வந்துட்டேன். ஓ சரி சரிடா. சார் நீ என்ன அந்த பொண்ணை பார்த்தியா? இல்லை மச்சி, அந்த பொண்ணை எங்கே தேடியும் காணோம். இன்னும் வரல போலடா. சரி பார்க்கலாம், கிளாஸ்க்கு போகலாம் இப்போ. சரி போகலாம் வாங்க. மச்சி அங்கே பாரு, அவள் ஃப்ரெண்டு மட்டும் வரா, அவளை காணடா. ஏங்க மாலதி, உங்கள் ஃப்ரெண்டு வரலையா அன்னைக்கு? என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க? இன்னைக்கு தான் வரமாட்டேன்னு சொன்னால, அப்புறம் என்ன? இல்லைங்க, அவங்க வருவாங்க, எனக்கு தெரியும். ஓ அப்படியா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? அவள் தான் வரமாட்டேன்னு சொன்னால, அப்புறம் எப்படி வருவா? ஏங்க பொய் சொல்லாதீங்க, அவங்க உங்கள் கூட தானே வருவாங்க. எங்கே இருக்காங்க சொல்லுங்கள். சாரிங்க, எனக்கு தெரியாது. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் உள்ளே போகிறேன். ஹே மாலு, சொல்லிட்டு போ மாலு. செருப்பு பிஞ்சிரும். மாலுன்னு சொன்னேன்னா என் ஃபுல் நேம் சொல்லி கூப்பிடு. ஏண்டா ஜிலேபி, உனக்கு இது தேவையா? பேசாமல் வாயை மூடிட்டு இருடா. மச்சி ஏன்டா கவலைப்படுற, வருவாடா, விடுறா. காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா, நெருப்பை விழுங்க. டேய் சரணு, ஏன்டா? அதான் நாளைக்கு கூட வந்துடுவா, விடு. ஏன் ஒரு நாள் தானே? ஒரு நாளா? ஒரு மணி நேரம் கூட அவளை என்ன பார்க்காம இருக்க முடியல. நேற்று பார்த்ததுலேருந்தே ஈவினிங் பூரா அவ்வளவே நினச்சிட்டு இருந்தேன்டா. என்னமோ ஆகிப்போச்சுடா எனக்கு. என்னமோ ஆகலை, உனக்கு லவ் வந்துருச்சு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க உட்காந்து பேசுவோம். என்னவா இருக்கும்? இவன் ஏன் இப்படி இருக்கான்? ஒருவேளை அவள் வரலைன்னு சோகத்தில் இருப்பானோ? நம்ம ஏதோ சும்மா சொன்னோம், அதை நம்பிட்டான் போல. என்னமோ நடக்குது, நமக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அங்கே பாரு, மித்ரா வந்துட்டா. அவன் வந்தா என்ன, வராட்டி என்ன, போடா. ஐயோ, இவளே வந்துட்டா. இன்னும் என்னதான் பண்ணுறாளோ இந்த ஸ்னேகா. சரி, இவ கூட எப்படி உட்கார்றது? சார் நான் வந்துட்டேன். ஆளு மூஞ்சியும் பாரு. சரண் எப்படி இருக்க? ஏய் சரண், ஏன் சேடாக இருக்க? என்னாச்சு உனக்கு? நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் பேசாமல் போறியா? சும்மா தொண வந்து பேசிட்டே நிற்பியா? சொல்லு சரண், என்னாச்சு? இவ வேற துருவி கேட்டுக்கிட்டே இருக்கா. நான் அவளை எதிர்பார்த்துட்டு தான் சோகமாக இருக்கேன்னு தெரிஞ்சா இவ ஓவரா பேசுவாளே. எல்லாம் உண்மையாக இருந்தால் அவள் கண்டிப்பாக வருவா. சரண், என்ன மனசுக்குள்ளேயே பேசிகிட்டே இருக்க? என்னன்னு சொல்லு. நான் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை சரண். சரி. என்ன நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்டை காணும்? இல்லை, அவள் இன்னைக்கு லீவுன்னு சொன்னால் வர்றாளா என்னன்னு தெரியல. ஒருவேளை சரண் ஸ்னேகாக்காண்டி ஸ்னோகமாக இருப்பானோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. இவளுக்கு தான் அவனை பிடிக்காதே. சரண் எனக்கு மட்டும்தான். நேற்று போட்ட ட்ரெஸ்ஸை விட இன்றைக்கி போட்ட ட்ரெஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓ அப்படியா? நானும் உங்களுக்காக போட்டு வரலையே, என் சரணுக்காக போட்டு வந்தேன். ஏ சரி சரி, என் சரண் சொல்ல சொன்னான் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சாரி. மாலதி சாரி, ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயே சொல்லிடுங்க நான் சாரி சொன்னேன்னு, நேற்று பேசினதுக்காக. ஓ, உனக்கா எதுவுமே தோணாதா? அவங்க சொன்னாதான் கேட்பியா? ஆமாம், தோணாது. இப்போ என்ன?
சரண் சொன்னால் நான் என்ன வேணால் செய்வேன். மச்சி என்ன ஸ்னேகாவை காணல மச்சி, வருவான்னு நினைச்சேன். சரி பார்க்கலாம். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன, பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாயன, தென்றலாக நீ வருவாயா ஜன்னலாகிறேன், தீர்த்தமாக நீ வருவாயா. ஹாய், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன எல்லாரும் 12th முடிச்சுட்டு வந்தனால டீச்சர்னு சொல்கிறீங்களா? டீச்சர்லாம் சொல்லக்கூடாது, ஒரு இனிமேல் மேடம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். ஓகே ஓகே மேடம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று என்னால் வர முடியல, அதனால சாரி. இன்றைக்கி எல்லாரும் உங்கள் நேம்லாம் சொல்லுங்கள் லைனா. My name is Malavi. I am from Mudamalpet. My name Mitra. I am from Kudalur. My name Saran. I am from Udumalpet. My name Satish. I am from Udumalpet. My name is Chiva. I am from Udumalpet. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க? இன்னும் யாரும் ஜாயின் பண்ணலையா? மேம், என் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு இன்னும் வரல. அப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க, அட்மிஷன் போட்டிருக்காங்க, இன்னும் ஜாயின் பண்ணலைங்க மேம். ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். ஐ கம் இன் மேம். ஓ, இந்த கிளாஸா? வாமா உள்ள. பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாருமில்லை, புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே உனதருகே. வாட் இஸ் யுவர் நேம்? My name is Snega. I am from Mudamalpet. ஓகேம்மா ஓகேம்மா, உட்கார்.